திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இணைந்து ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில முதலமைச்சரோடு இணைந்து ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவும் இன்றைய தினம் திமுக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இன்று திருப்பூரில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் திருப்பூர் தெற்கு, திருப்பூர் வடக்கு, பல்லடம், அவினாசி, தாராபுரம், காங்கேயம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களையும், அதே போல மாலை மேட்டுப்பாளையத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் மேட்டுப்பாளையம், உதகமண்டலம், கூடலூர், குன்னூர், கவுண்டம்பாளையம், தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். தேஜஸ்வி யாதவும் இன்றைய தினம் முதலமைச்சரோடு இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியில ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் இன்றைய தினம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் ராகுல் காந்தியும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய நிலையில இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய தேசிய கட்சியுடைய தலைவர்களும் திமுக கூட்டணியுடைய வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 21 தேதி ஆம் ஆத்மியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலர் எல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய நிலையில தற்பொழுது தேஜஸ்வி யாதவும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.